Hello viewers, welcome back to my channel. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நீங்களும் சீக்கிரமா பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப ஹெல்தியா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை நான் சொல்கிற மாதிரி தேவையான அளவு கலந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தேவையான ப்ரோட்டீன் ரீச் ரொம்ப சாஃப்டான இட்லி, மொறு மொறுன்னு தோசை, ரொம்ப சாஃப்டாக பணியாரம் செய்யலாங்க. அந்த மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாடி எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறதுக்காக நான் இட்லி அரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சிறுதானிய அரிசி எது யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் சிகப்பரிசி யூஸ் பண்ணாலும் சரி. நான் இட்லி அரிசி 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஏன்னா எல்லாத்து வீட்லேயும் சிறுதானியம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் உளுந்து, கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க. அது 3/4 டம்ளர் எடுத்துக்கோங்க. அடுத்து ராகி எடுத்திருக்கேங்க. அதுவும் 3/4 டம்ளர் எடுத்திருக்கேங்க. நீங்கள் சிறுதானியங்கள் எதை எடுத்தாலும் சரி, ராகி, கம்பு எடுத்தாலும் ஓகேங்க. இப்போ துவரம்பருப்பு எடுத்திருக்கேங்க. அது ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுவும் ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். பச்சைப்பயிறு நீங்கள் 1 டம்ளராக கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா டைப்லேயும் நான் செஞ்சு பார்த்துட்டேன், எல்லாமே சூப்பராக வந்திருக்குங்க. நான் ஒரு 3/4 டம்ளர் பச்சைப்பயிறு. கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேங்க. அது ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நான் இது கணக்குக்காக சும்மா உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம தேவையான அளவு எடுத்து இட்லி தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்சரில் இருந்து தான் நம்ம 3 டம்ளர் எடுக்க போகிறோம். இப்போ நான் 3 டம்ளர் எடுத்து அதை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 4 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு கிரைண்டர் தேவையில்லை, மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக மாவு அரைக்க போகும்போது நான் சொல்கிற பொருட்களை இதோடு சேர்த்து அரைச்சி பாருங்கள். இன்னமும் டேஸ்ட்டும் ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும். கடைசியாக மாவு அரைக்க போகும்போது அது கூட கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, 5-6 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகும்போது நம்மளோட தோசையோ இட்லியோ ரொம்ப வாசமாகவும் இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போது அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம அரைச்சி வச்ச மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி செய்ய போகும்போது கருவேப்பிலையில் இருக்க சத்து எல்லாமே இதில் இருக்கும். நம்ம இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிட போகும்போது இன்னமும் ஆரோக்கியமாக இருக்கும். மாவை ஆட்டின உடனே நான் தோசை ஊற்றுறேன். அவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். நம்ம வெறும் அரிசி மாவில் சுடுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசித்து சுட்டு பார்ப்போம். அதே புளிக்க வச்சு இட்லி ஊற்றி பார்ப்போம். நல்ல மாவு புளிச்சிருக்கு. இப்போ இட்லி ஊற்றுறேன். இட்லியும் அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருந்தது. இதுக்கு எந்த வகையான ஈஸ்ட்டோ எந்த ஒரு பொருளோ ஈனோவோ எதுவுமே சேர்த்தாம தான் நான் சுட்டிருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது, அவ்வளோ வாசமாகவும் நல்லா இருந்தது. அந்த புளிச்ச மாவில் தோசையும் சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக ரொம்ப கிறிஸ்பியாக இருந்தது. இந்த தோசையை வெறுமனே சாப்பிட்றதுக்குமே நல்லா இருந்தது. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது பணியாரமும் ஊற்றி காமிக்கிறேன். அதுவும் நல்லா ஜூஸியாக சூப்பராக இருந்தது. வெளியே ஃபுல்லாக மொறு மொறுன்னு, உள்ளே நல்லா மெதுன்னு இருந்தது. இப்போது நமக்கு ஆரோக்கியமான ஒரு டிஷ்ஷு சாப்பிட்டா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சாப்பிட்ட மாதிரி ஒரு சந்தோஷமும் இருந்தது. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க சாப்பிட்லாம்.